sum பார்த்தோம்னா ஒரு particle having mass m charge q is released from origin in a region in which electric and magnetic field direction அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து z கோஆர்டினேட்டில் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன் ஏ மூவிங் சார்ஜ் எப்போவுமே என்னது ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன் ஏ மூவிங் சார்ஜ் வந்து எப்போவுமே வந்து நமக்கு என்னன்னு தெரியும் ஜீரோ. சாரி ஒர்க் டன் வந்து ஜீரோன்னு தெரியும். ஒர்க் டன் ஈக்குவல் டு ஜீரோ. எதனால் வந்து ஒர்க் டன் ஜீரோ அப்படின்னா ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மூவிங் சார்ஜ் என்னது எஃப் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி கிராஸ் பி. சரியா? ஸோ இப்போ இந்த வி கிராஸ் பி ஆல்வேஸ் வெலாசிட்டி, இட் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த ஃபோர்ஸ். அதனால ஃபோர்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டினா பர்பண்டிகுலர் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால என்ன ஆகும் நமக்கு ஒர்க் டன் ஜீரோ. ஒர்க் டன் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ. அப்போ இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கண்டுக்க வேண்டாம். இப்போ என்னது ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அப்போ எந்த ஒரு கைனெட்டிக் எனர்ஜி கெயினாக இருந்தாலும் கெயின் இன் கைனெட்டிக் எனர்ஜி என்னது இட் இஸ் டியூ டு ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? அப்போ ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி, அதை கண்டுபிடிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வெலாசிட்டி ரெண்டு மெத்தட்லையும். இப்போ நான் ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் என்னது ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜுங்கிறதுனால இட் மூவ்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதனால காஸ் தீட்டா காஸ் ஜீரோ 1 ஆகிடும், தீட்டா ஜீரோ. இப்போ என்னென்னா ஃபோர்ஸ் வந்து என்னது இ நாட் கே டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது ZK. ஏன்னா Z கோஆர்டினேட்டில் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சாரி, ஃபோர்ஸ் வந்து என்னதுப்பா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? ஸோ அப்போ வந்து இங்கே நான் Qவை விட்டுட்டேன் பாருங்கள். QE இன்ட்டு இது டாட் ப்ராடக்ட்டுங்கிறதுனால QE நாட் Z ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி என்னது ஃபைனல் வந்து mv ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் ரிலீஸ் இல்லையா? அதனால ரெஸ்ட்டில் இருந்திருக்கு, அதனால ஜீரோ. ஸோ v ஸ்கொயர் வந்து என்னது 2QE நாட் Z டிவைடட் பை m. v வேணும்னா அண்டர் ரூட் 2QE நாட் Z பை m. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இது. நீங்கள் ஈன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஈ நாட். இப்போ இது வேண்டாம் மேம், எனக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எனக்கு இது ஞாபகம் வரல அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் என்னது வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஏன்னா டைம் கொடுக்கல, அதனால வி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. யூ ஸ்கொயர் என்னது 0 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆக்சலரேஷன் என்னப்பா? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். கரெக்டா? ஃபோர்ஸ் வந்து என்னது Q இன்ட்டு இ டிவைடட் பை எம். ஸோ QE பை எம். சரியா? இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது Z. ஏன்னா அலங்கு Z ஆக்சிஸ். ஸோ 2QE Z பை எம். ஓகே, V வந்து என்னது அண்டர் ரூட் 2QE Z பை எம். நான் இங்கே வந்து எந்த எடுக்கல, அவ்வளோதான். இது வந்து ரெண்டு ஆன்சரும் இதை எழுதலாம். நீங்கள் ரெண்டு மெத்தட்லையும் எழுதலாம்.